தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, உயிர்த்த ஆண்டவருடைய செவ்வாய்க்கிழமையை மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடுகிறோம். தூய அந்தோணியாருடைய இத்திருத்தலத்தில் தேவ அருள் நம்மை நிரப்புவதற்காக நாம் மனம் வந்து ஜெபிப்போம். சுரண்டை கிறிஸ்துவுக்குள் மரித்த பாக்கியத்தாய் 7ஆம் ஆண்டு நினைவு நாளிலே அன்னாரது ஆண்மைகளை பாற்றிக்காகவும், மேலும் கிறிஸ்துவில் மரித்த ஞானப்பிரகாசம் இவர்களது ஆண்மைகளை பாற்றிக்காகவும் ஜெபிக்கிறார்கள். நாமும் இறை அருளால் நிரப்பப்பட ஜெபிப்போம். தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, உம்முடைய மக்களை விண்ணக கொடைகளால் நிரப்புகின்றீர். இதனால் முழுமையான விடுதலை வாழ்வில் நாங்கள் நிலைத்திருப்போமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மனம் மாறுங்கள், ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 36 முதல் 41 வரை. பெந்தேகோஸ்தே நாளில் பேதுரு யூதர்களை நோக்கி கூறியது: நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலைவில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிகட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
வென்று விட்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தி 20வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 11 முதல் 18 முடிய. அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதர் அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபொழுது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏன் அம்மா அழுகிறாய் என்று, யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்து சொல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் சொல்லவிருக்கிறேன் எனச் சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இன்றைய இந்த வாசகங்கள் குறிப்பாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தார் என்பதை மையமாக கொண்டு அந்த உயிர்ப்பின் அனுபவம் எப்படி கடத்தப்பட்டது. ஒரு இடத்திலே ஒரு பெரிய கிணறு அல்லது தண்ணீர் கிடக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். ஒரு இடத்தில் கல்லை போட்டால் ஒரு அதிர்வு வருகிறது. அந்த அதிர்வு அடுத்தடுத்த அதிர்வுகளை தன் நிலையில் ஏற்படுத்தி கடைசி வரை போய் சேருகிறது. அப்படி ஒரு அதிர்வு எப்படி கடத்தப்படுகிறது? அல்லது நான் பேசுகிறேன், இதோ இது இந்த அலைகள் வழியாக வந்து உங்கள் காதுகளுக்கு வருகிறது. நீங்கள் போய் உங்கள் வீட்டிலே உங்கள் சகோதர சகோதரிகளோடு அல்லது குழந்தைகளோடு இந்த செய்தியை சொல்லுகிறீர்கள். அந்த செய்தியை அவர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொல்லுகிறார்கள். பாருங்கள், இந்த இடத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அனுபவம், ஒரு அதிர்வு எவ்வாறு ஒரு எல்லை தாண்டி கடந்து போகிறது என்பதை நாம் அனுபவபூர்வமாக பார்க்கிறோம். அதுபோல இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு அனுபவத்தை, இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வாழ்ந்தார், இறந்தார், உயிர்த்தார் என்கின்ற இந்த 3 வரி அனுபவத்தை சீடர்கள் எவ்வாறு ஒவ்வொரு தலைமுறையாய் கடத்தி இன்று நீங்களும் நானும் இவற்றை அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால், இன்னும் பல தலைமுறைகள் தாண்டி இது போய் சேரப்போகிறது என்று சொன்னால், அந்த அனுபவ சங்கிலி எப்படி நடக்கிறது? ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, 2 காரியம். ஒன்று, முதல் வாசகம் ஒன்றை சொல்லுகிறது, நற்செய்தி வாசகம் ஒன்றை சொல்லுகிறது. ஒன்று என்னவென்றால் நம்முடைய தனிப்பட்ட அனுபவம், இன்னொன்று பொதுவான அனுபவம். தனிப்பட்ட அனுபவம் என்பது என்ன, பொதுவான அனுபவம் என்பது என்ன என்றால், இந்த தனிப்பட்ட ஜெபம் இருக்கிறது. நீங்கள் தனியாக உட்கார்ந்து நற்கருணை நாதருக்கு முன்னால் ஜெபிக்கிறீர்கள், ஜெபமாலையை தனியாக உட்கார்ந்து ஜெபிக்கிறீர்கள், அல்லது விவிலியத்தை எடுத்துக்கொண்டு மனசு கஷ்டமாக இருக்கிறது, அல்லது ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, எப்போது வேண்டுமானாலும் விவிலியத்தை எடுத்து ஒரு 2-3 பக்கங்கள் வாசித்து நல்ல உற்சாகமாக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். இதெல்லாம் தனிப்பட்ட இறை அனுபவத்தை நோக்கிய நகர்வு.
அதே சமயத்தில் குழுவாக சேர்ந்து அன்பியத்திலே இந்த ஜெபமாலையை ஜெபிக்கிறோம், அல்லது பைபிள் வாசித்து எல்லோரும் கைகள் தட்டி பாடுகள் பாட்டி இந்த அன்பியத்திலே ஜெபம் செய்கின்றோம், அல்லது ஆலயத்திலே திருப்பலிக்கு வருகின்றோம், அல்லது ஒரு பஸ்ஸிலே டூர் போகிறோம், அதில் இருப்பவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம் என்று சொல்லி கொஞ்ச நேரம் ஜெபிக்கின்றோம். பிரியமானவர்களே, இவ்வாறாக ஜெபம் தனி ஜெபம் என்று இருக்கிறது, அதே சமயத்தில் குடும்ப ஜெபம், அந்த குழுவாக ஜெபிக்கின்ற ஜெபங்கள் என்று இருக்கிறது. இந்த தனிப்பட்ட அனுபவம் என்பது கட்டாயம் கட்டாயம் கட்டாயம். தனிப்பட்ட அனுபவம் இல்லாத ஒரு நபர் குழு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்தார் என்று சொன்னால் அது நிறைவடையாது. உங்களுக்குள் நீங்கள் இறைவனை உணர்வதற்கு இந்த குழு உதவி செய்யலாம். அழகாய் சொல்வார்கள், ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு குதிரையை தண்ணி தொட்டிக்கு இழுத்து கொண்டு வேண்டுமானாலும் போகலாம், ஆனால் அந்த குதிரை தண்ணீர் குடித்தால் தான் உண்டு. ஒரு 20-30 பேர் சேர்ந்து பெரிய அளவிலே சமைக்கலாம், உணவு 18 வகையான கூட்டு என்று காலையிலிருந்து மத்தியானம் வரை, ஆனால் நீங்கள் வந்து அந்த உணவை எடுத்து உங்கள் வயிற்றுக்குள் நீங்கள் கொடுத்தால்தான் நீங்கள் அதை பெற்றுக்கொண்டவர்கள் ஆவீர்கள். ஃபாதர், நம்ம வீட்டில் தான் ஃபாதர் இன்னைக்கு விருந்து, அப்பா 30 பேர் வந்து சமைச்சாங்க ஃபாதர், இந்த பாருங்க ஃபாதர் ஃபோட்டோ, இது எல்லாம் நம்ம வீட்டு விருந்து தான் ஃபாதர், எப்படி இருந்தது? எனக்கு பல்லு வலி, நான் சாப்பிடவே இல்லை அப்படின்னா அந்த விருந்தால் உங்களுக்கு என்ன? அந்த விருந்து உங்களுக்கு சுவை தந்ததா? அந்த விருந்து உங்கள் வயிற்றை நிறைத்ததா? இல்லை. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, எனவே கூடி செய்வதாக இருக்கலாம், ஆனால் தனி மனித அனுபவம் என்பது ஒன்று. இரண்டாவது, தான் பெற்ற அனுபவத்தை பிறருக்கு நீங்கள் கொடுக்கலாம். அவுட் ஆஃப் ஃபுல்னஸ் என்று சொல்கிறார்கள். நிறைவின் தன்மையிலிருந்து நீங்கள் பகிரலாம், ஆனால் நாமே அனுபவம் பெறாமல் வெறு சட்டியை போட்டு இந்த கரண்டியை வச்சு டபா டபா டபான்னு தட்டினா சத்தம் கேட்குமே, அப்படி சத்தமிட்டு கொண்டிருந்தால் ஓசை எழும்புமே தவிர. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் அதைத்தான் பவுலடிகளார் சொல்லுவார், இதோ நான் ஓசையிடும் வெண்கலம் போல இருப்பேன், ஆண்டவரை அறியவில்லை என்றால், அனுபவ அறிவு நான் பெற்றுக்கொள்ளாமல் அதை பற்றி நான் பிளா பிளா என்று பிளப்பிக் கொண்டிருக்கிறேன், பிதற்றி கொண்டிருக்கிறேன் என்றால் இந்த வெண்கல பானை சத்தம் போடுமே அதுபோல இருக்கலாமே தவிர அதற்குள் இறை தன்மை இருக்காது. பிரியமானவர்களே, இந்த 2 அனுபவம் எப்படி கொடுக்கப்படுகிறது என்றால், ஒன்று நற்செய்தி வாசகம். இந்த மரியா, மகதலேன் மரியா என்கின்ற ஒரு கதாபாத்திரம். ஆண்டவர் இயேசு அவரை தனிப்பட்ட விதத்தில் சந்தித்தார், தொட்டார், வாழ்ந்தார், அவருக்கான அனுபவத்தை கொடுத்தார். சீடர்கள் அதுபோல இந்த மேல் மாடியில் பயந்து போய் இருக்கிறார்கள். வந்து ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சந்திக்கின்றார், ஒவ்வொருவருக்கும் தனி அனுபவம் கொடுக்கின்றார். எனவேதான் இந்த தோமா சொல்லுகிறார், நீங்கள் எல்லோரும் பார்த்து விட்டீர்கள், நான் இன்னும் பார்க்கவில்லையே என்ற பொழுது தோமா என்கின்ற சந்தேகப்பட்டு நானும் ஆண்டவரை பார்த்தால்தான் நம்புவேன் என்று சொன்ன தோமையாருக்காக ஆண்டவர் ஒரு முறை காட்சி கொடுத்தார். அதே போல பேதுருவை அழைத்து, வா, நீ என்னை அன்பு செய்கிறாயா? ஆமாம் ஆண்டவரே. நீ என்னை அன்பு செய்கிறாயா? ஆமாம் ஆண்டவரே. நீ என்னை அன்பு செய்கிறாயா? உமக்கு தெரியாததா? பாருங்கள், அனுபவம் என்பது ஏதோ சும்மாலாம் இல்லை, அப்படி 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 கண்ணில் காட்டிட்டு மறைக்கிற ஒரு காரியம் அல்ல, அல்லது என்னை பார்த்துட்டியா ஓகே என்பது அல்ல. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அருகிலே வந்து தோமையாருக்கு இந்த பார், கையை பார்த்தியா, கொண்டா, கையை கொண்டா, வச்சு பார், இருந்தா தழும்பெல்லாம் கரெக்டாக இருக்கா, நான் தான் கடவுள், இப்படி அவநம்பிக்கையோடு இருக்காத, என் கூட 3 வருஷம் உட்கார்ந்துருக்கிறியே, இந்தா தொம்பா போ, இனிமே போய் போதி, இனிமே போய் சொல், இந்த அனுபவத்தை நீ உலகம் முழுவதற்கும் எடுத்துக்கொண்டு போ. எம்மாவுசுக்கு 2 சீடர்கள் அவாட்டில் நடந்து போயிட்டு இருக்கான். பிரியமானவர்கள், இது எல்லாவற்றிலும் சொல்லுகிற செய்தி ஒன்றுதான், நீங்கள் இந்த உயிர்த்த ஆண்டவரை எப்படியாவது இந்த 40 நாளில் அனுபவித்து விட வேண்டும். அது உங்களை பொறுத்தது. உங்களுக்கு நடக்கின்ற தனிப்பட்ட அனுபவம் அதை பொதுமையில் கொடுக்க இயலாது. ஆகவே நீங்கள் அதை பெற்றுக்கொண்டால், பெற்றுக்கொண்ட பிறகு, இப்போ நம்ம இந்த பூசையாக இருக்கலாம், அல்லது இந்த நற்கருணை கொடுக்கறதா இருக்கலாம், இந்த இறை வார்த்தையை நான் விளக்கிறதா இருக்கலாம், இது எல்லாம் உங்களுக்கான ஒரு வழிகாட்டுதலே தானே தவிர, அதுக்கு தான் முதல் வாசகத்தை பாருங்க. பேதுரு இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். உயிர்த்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பேதுரு ஒரு மேடையிலே நின்று பேசுகிறார். இதோ அன்று மட்டும் ஏறக்குறைய 3000 பேர் உள்ளம் குத்தப்பட்டவர்களாய்,
அப்போ இந்த தனி அனுபவத்தை நோக்கி நகரணும்னா நமக்குள் ஏதோ ஒன்று மனம் மாறுவதற்கான உள்ள குத்தப்படுவதாக இருக்கலாம், அல்லது இந்த மகதலேன் மரியாளை போல இறுக்கமாக கெட்டிப்பிடித்துக் கொள்வதாக இருக்கலாம். ஆண்டவரே எனக்கு துணை, அவர் கரத்தை நான் விடமாட்டேன், என் கடவுளே எனக்கு தஞ்சம், நான் அவரையே சொல்லிக் கொண்டிருப்பேன், இயேசு வாழ்க இயேசு வாழ்க, உயிர்த்த ஆண்டவரே என்னை வந்து சந்தியும், உயிர்த்த ஆண்டவரே எனக்கு வாழ்வழியும், உயிர்த்த ஆண்டவரே என்னை நிரப்பும், உம்முடைய தூய ஆவியால் எனக்கு இதோ உற்சாகம் தாரும், நான் சோர்ந்து போய் கிடக்கின்ற இடத்திலே உயிர்த்த ஆண்டவரே உம்முடைய உயிர்ப்பின் சக்தியை எனக்கு தாரும், உயிர்த்த கடவுளே நீர் உம்மை எனக்கு வழிகாட்டும், இருட்டிலே நிற்கிறேனே நீர் என்னை இப்படி இருட்டில் விட்டு விடாதேயும், என் வாழ்வின் பயணத்தில் ஒரு தடையும் கஷ்டமுமாக இருக்கிறது, என் மனம் நொந்து போய் கிடக்கிறது, உயிர்த்த ஆண்டவரே எனக்கு ஆறுதல் தாரும். நம்ம மாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். இது ஜெபமா ஃபாதர் நீங்கள் சொன்னது? ஆமாம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த தனிப்பட்ட விதத்தில் உயிர்த்த ஆண்டவரை நீங்கள் இப்படி உள்ளே கொண்டு வருவதற்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, எனக்கு எப்போதும் எழும்புகிற ஒரு கேள்விதான், நான் எல்லா நேரமும் இதை வாஸ்தா சொல்லுவேன். இயேசுநாதர் முக்கி பேசினார், நெஞ்சு வெடிக்க வெடிக்க போதனையாக போதிச்சார். ஆனால் அவர் சொல்லி மனம் மாறியவர்களை விட நமக்கு பைபிளில் கொடுக்கலல்ல. இயேசுநாதர் பேசினார், அங்கே 5000 பேர் மனம் மாறினார்கள், 5000 பேர் சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னு இருக்குது, மிச்சம் 12 கூடைகள் நிறைய எடுத்தாங்கன்னு இருக்குது. ஆனால் இதோ பேதுரு ஒரு இடத்துல பேசுகிறாரு, 3000 பேர் மனம் மாறி அவரோடு சேர்ந்து கொண்டார்கள். இந்த விஷயத்துக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ஆழமான செய்தியை ஆண்டவர் உங்களுக்கு தர இருக்கிறார். பிரியமானவர்களே, நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் ஒரு குறையுடையவராகவோ பாவியாகவோ பலகீனனாகவோ இயேசுவை மறுதலித்தவராகவோ இருந்தால் கவலைப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்து மாசு மறு அற்றவர், பாவமே செய்யாதவர். ஆனால் அவர் போய் சொன்னதை விட இந்த பேதுரு போய் சொல்லுகிற பொழுது ஏன் வலிமை அதிகம் தெரியுமா? திருநெல்வேலியிலே சமூக சேவை சங்கம் இருக்கிறது, நீங்கள்லாம் அந்த குழுவில் மெம்பராக இருப்பீங்க நம்ம ஊர்களில். அப்போ டிஎஸ்எஸ் உறுப்பினர்களுக்கு ஒரு நாள் மந்த்லி ரெக்கலெக்ஷன் கொடுப்பதற்காக கூப்பிட்டிருந்தார்கள். நான் அங்கே போயிருந்தேன். அவர்களுக்கு உரையாற்றி கொண்டிருக்கிற பொழுது நான் சொன்னேன், இங்கே பாருங்கள், நீங்கள் சமூக சேவை செய்கிறீர்கள், நாங்கள் ஃபாதர்ஸும் சமூக சேவை செய்கிறோம், ஊரில் இந்த வின்சென்ட் பவுல் சபையார்களும் சமூக சேவை செய்கிறார்கள். எப்படி கத்தோலிக்க கிறிஸ்தவத்திலே சமூக சேவை செய்வதற்கு நிறைய ஆட்கள் இருக்கிறார்கள், நிறைய அமைப்புகள் இருக்கிறது. ஆனால் நாங்கள் குருக்கள் ஒரு காரியத்தை செய்கிற பொழுது இருக்கிற பாதிப்பை விட மக்கள் மத்தியில் நீங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள், வீட்டையும் பார்த்து கொண்டு, கணவனையும் சமாளித்து கொண்டு, பிள்ளைகளையும் சமாளித்து கொண்டு, மனைவியையும் சமாளித்து கொண்டு, வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி நீங்கள் போய் நிற்கிறீங்கல்ல, ஒரு காரியம் பண்ணுறீங்கல்ல, அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் மனசு குத்தும். அவனும் நம்மளை மாதிரி தானே, அவளும் நம்மளை மாதிரி தானே, அன்றாட வாழ்க்கையில் கஷ்டப்படுற ஒரு ஜீவன் தானே, இன்னார் போய் சொல்ல முடியும் செய்ய முடியும்னா நானும் செய்யணும்ல, அந்த ஈடுபாடு சரியாக வரும். விவிலியம் ஏதோ சும்மா சொல்லலை. அன்பு குழந்தைகளே, நீங்கள் பலகீனத்தோடு இருந்திருந்தால் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, என்னை நல்ல கருவியாய் பயன்படுத்தும், நானோ பாவியாய் இருந்தேன், உமக்கு தெரியும், என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியும், வெட்கப்படாதங்க, கூச்சப்படாதங்க. இந்த உயிர்த்த ஆண்டவரை அனுபவித்த பிறகு நீங்கள் போய் தைரியமாய் நின்று சொல்லுங்கள், ஆம் நான் இப்படித்தான் இருந்தேன், உங்கள் மத்தியிலே நான் இப்படித்தான் இருந்தேன், இதோ இந்த தீய பழக்கம் அல்லது உங்களெல்லாம் அறிந்த விதத்திலே நான் ஒரு பாவியாய்த்தான் நின்றேன், ஆனால் இன்று ஆண்டவரை சுவைத்து நிற்கிறேன். நீயும் விரும்பினால், மனம் மாறினால், மனம் குத்தப்பட்டால் உள்ளத்திற்குள் ஆண்டவரை கொண்டு வந்து வை, வாழ்வடைவாய் அப்படின்னு ஒரு 4 பேருக்கு போய் சொல்லுங்க போதும். பிரியமானவர்களே, பெரிய காரியம் நடக்கும். எனவே இந்த தனி அனுபவம், பொது அனுபவம் இரண்டிலும் உயிர்த்த ஆண்டவரை அனுபவிக்க இந்த நாட்களில் தொடர்ந்து ஜெபிப்போம். படை
குயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வில் இசைக்கும் ஒன்றாகமே. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியே இறைவாம், நாங்கள் ஒப்பு கொடுக்கிற இரக்கத்தின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளோம். இது எங்களுக்கு எந்நாளும் உமது நிலையான விண்ணக பரிசை பெற்று தருவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்புகள் அனைத்தும் புதுப்பிக்கப்பெறுகின்றன. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகிறது. ஆகவே விண்ணகத்தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம்.
உம் திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயிரம் அந்தோணிசாமி உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர் தொழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவாம், எங்களுக்கு செவிசாய்த்து திருமுழுக்கு நிறைவான அருளை தந்ததற்காய் நன்றி கூறுகிறோம். இதனால் நிலையான பேரின்பத்தை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக.
ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.